சமூக வலைதளங்களில் தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து வரும் டாக்டர் ஷர்மிகாவிடம் விளக்கம் கேட்டு இந்திய மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சர்ச்சையின் பின்னணி என்ன? ஒரே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டோம்னா 3 கிலோ அதே ஒரே நாள்ல ஏறும். கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வச்சுக்கிறனாலயோ நம்ம வந்துட்டு உடல்நிலை கேடுனாலயோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். ஆனா பீஃப் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. நம்மளோட ஒரு பெரிய மிருகம் அப்படிங்கறனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். மற்றபடி நீங்க சயின்ஸ் அது இது எதுவுமே வேண்டாம். மூங்குனா என்னது, எப்படி பிரெஸ்ட் மாதிரியே இருக்கும், எப்படி நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்றாங்கல்ல அழகழகா, அது வந்துட்டு வெளியில இருந்து நீங்க இம்ப்ளான்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். உணவு, உடற்பயிற்சி, கர்ப்பம் குறித்து வித்தியாசமான கருத்துக்களை தெரிவித்து வந்த டாக்டர் ஷர்மிகா தற்போது சிக்கலில் சிக்கியிருக்கிறார். டாக்டர் ஷர்மிகாவின் சிக்கலுக்கு காரணம் என்ன? ஒரு டாக்டரை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கப்பா கொஞ்சம். யார பேசுறீங்க? ஒரு சோல்ஜர், ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி ஒரு டாக்டரும். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணி பிரிவு தலைவியாக இருப்பவர் டாக்டர் டெய்சி சரண். இவரது மகள் டாக்டர் ஷர்மிகா சித்த மருத்துவராக இருக்கிறார். யூடியூப் சேனல்களில் உடல்நலம் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்து வரும் டாக்டர் ஷர்மிகாவிற்கு ஏராளமான ரசிகர்களும் உண்டு. ஷர்மிகா சொல்லும் மருத்துவ டிப்ஸ்கள் வித்தியாசமாக இருப்பதால் இணையவாசிகளால் உற்று கவனிக்கப்பட்டு வருகின்றன. நீங்க சொல்ற டிப்ஸ் எளிமையா இருக்கு, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க, அருமை டாக்டர் என்று பல கமெண்ட்கள் இவருக்கு குவிவதும் வழக்கமான ஒன்று. மக்களுக்கே சலிச்சிருமோன ஒரு சின்ன பயமே இருக்கு. பட் குட் கண்டென்ட் தானே. இந்நிலையில் டாக்டர் ஷர்மிகா அறிவியலுக்கு புறம்பாக கருத்துக்களை தெரிவிப்பதாக சில நாட்களாகவே ட்ரோல் செய்யப்பட்டார். பனை நொங்கு சாப்பிட்டால் மார்பகம் பெரிதாகும் என்று சொல்லி சர்ச்சையை கிளப்பினார் ஷர்மிகா. கடவுள் எப்படி படைச்சிருப்பாருன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் என்னென்ன ஷேப்ல இருக்கும் அந்தந்த ஷேப்ல தான் மூலிகைகளையும் படைச்சிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் நொங்கு. நொங்குனா என்னது, எப்படி பிரெஸ்ட் மாதிரியே இருக்கும், எப்படி நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்றாங்கல்ல அழகழகா, அது வந்துட்டு வெளியில இருந்து நீங்க இம்ப்ளான்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். பெண்கள் குப்புற கவிழ்ந்து படுத்தால் மார்பக புற்றுநோய் வரும், கடவுள் மனசு வைத்தால்தான் குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் பேட்டிகளை தந்து நெட்டிசன்களின் மீம்ஸ் கண்டென்ட் ஆனார் டாக்டர் ஷர்மிகா. கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வச்சுக்கிறனாலயோ நம்ம வந்துட்டு உடல்நிலை கேடுனாலயோ அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். நேச்சர் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் வந்துட்டு பண்ண தீமையான பிரச்சனைகளுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னா அது இருக்காது. ஆனா நம்ம ஒரு நல்ல மனுஷன் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த மாசம் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த நேச்சருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். மேலும் மனிதர்களை விட பெரிய விலங்குகளான மாடு போன்றவற்றை சாப்பிட்டால் செரிமானம் ஆகாது, அதனால் உடல் பாதிக்கப்படும் என்று சொல்லி மத ரீதியான சர்ச்சையை கிளப்பினார். நம்மளை விட பெரிய மிருகத்தை வந்துட்டு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்ப ஆடு, கோழி அதெல்லாம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. பெருசா ஒர்க் அவுட் பண்ணாட்டியும் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு மோஷன் போகும், பிரியாணி சாப்பிட்டா சூட்டு கிளப்பிடும், மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பீஃப் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. நம்மளோட ஒரு பெரிய மிருகம் அப்படிங்கறனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். மற்றபடி நீங்க சயின்ஸ் அது இது எதுவுமே வேண்டாம் நமக்கு. பாஜக டெய்சியின் மகள் என்பதால் கூடுதலான எதிர்ப்புகளையும் ஷர்மிகா சந்திக்க வேண்டியதாயிற்று. கண்ட உணவுகளை சாப்பிட்டால் டெங்கு, மலேரியா வரும், குலோப் ஜாமுன் சாப்பிட்டால் 3 கிலோ எடை அதிகரிக்கும் என்று சொல்லி பலரது விமர்சனத்திற்கும் ஆளானார். ஒரே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாள்ல ஏறும். ஒரு குலாப் ஜாமுனுக்கு ஏறும். மிக மிக குறுகிய காலத்தில் எந்த அளவிற்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் என சமூக வலைதளங்களில் பிரபலமானாரோ அதே அளவிற்கு குறுகிய காலத்திலேயே கடுமையான விமர்சனங்களையும் இவர் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் இவரை ட்ரால் செய்வது அதிகமானதால் என்னை ட்ரால் செய்தால் சும்மா விட மாட்டேன் என்று டாக்டர் ஷர்மிகா பேசும் வீடியோவும் வைரலானது. ஒரு டாக்டரை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கப்பா கொஞ்சம். யார பேசுறீங்க? ஒரு சோல்ஜர், ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி ஒரு டாக்டரும். நாட்டுக்கு சேவை பண்றவங்க. புரியுதா உங்களுக்கு? சோசியல் மீடியாவில் எதிர்ப்புகள் வந்தாலும் டாக்டர்களே தன்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்று ஷர்மிகா நினைக்கவில்லை. அதுவும் மருத்துவத்துறையின் கண்டனம் திடீரென கிளம்பும் என்று ஷர்மிகா கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. போலியான தகவல்களை மருத்துவ அறிவுரைகள் என்ற பெயரில் பரப்பி வரும் ஷர்மிகா மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் பார்த்திபன் கூறியிருந்தார்.
இதையடுத்து ஷர்மிகா ஒரு வீடியோ வெளியிட்டு தனது சர்ச்சை பேச்சுக்களுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். நாம் பேசுவதை இவ்வளவு உன்னிப்பாக கேட்கிறார்கள் என்கிற போது இனிமேல் கவனமாக பேசுவேன் என்றும் டாக்டர் ஷர்மிகா வீடியோவில் தெரிவித்திருந்தார். சித்த மருத்துவர் ஷர்மிகாவின் வீடியோக்களை குறிப்பிட்டு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சித்த மருத்துவர் ஷர்மிகாவிடம் விளக்கம் கேட்டு இந்திய மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய மருத்துவ ஆணையர் மற்றும் தாளாளர் கொண்ட குழு நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சித்த மருத்துவர் ஷர்மிகாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் உத்தரவிடப்பட்டுள்ளது. டாக்டர் ஷர்மிகா எந்த மாதிரியான விளக்கமளிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.